சென்னை உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதாக நீலம் பண்பாட்டு மையம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? ஏமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ் மானத்தை காப்பாற்ற கண்டிப்பா வெட்டி ஆகுண்டா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மெரினாவில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி புறக்கணித்தது ஏன் என்று திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் நீல பண்பாட்டு மையம் கேள்வி எழுப்பியிருந்தது. ஒரு மாட்டிறைச்சி ஊர் ஊரா தெரு திருவாயா போறது, இந்த மாட்டிறைச்சி தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? இந்த ஊர் பேர்லயே சிலுக்க வச்சுக்கிட்டு ஒரு கிளிகள் பிள்ளைனா எப்படி? இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? பெரும்பாலான மக்கள் மாட்டிறைச்சியை விரும்பி உண்ணக்கூடியவர்கள் என்றும், அதுவும் ஆனால் திட்டமிட்டே மாட்டிறைச்சி உணவு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் புகார் கூறப்பட்டிருந்தது. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு மாட்டிறைச்சி போட்டே ஆகணும். ஆனால் அரங்கத்தில் கரூர் மாவட்ட அரங்கில், அதாவது 17வது இன்ஸ்டாலில் பல்வேறு வகையான சுவைமிகு மாட்டிறைச்சி உணவுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்லல்ல குறையாத மாட்டிறைச்சி அடிச்சுக்காம மெதுவா 24 hours சர்வீஸ் இருக்குது. அந்த கரூர் ஸ்டாலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கு மாட்டுக்கறி விற்கப்படுகிறது. மாட்டுக்கறி தொடர்பான, மாட்டு இறைச்சி தொடர்பான சுக்கா மற்றும் மாட்டு இறைச்சி கிரேவி போன்றவை இங்கு விற்கப்படுகிறது. இவ்வளவு அயோக்கியத்தனம் இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கு. அம்பாலா தேவிய வெடியில வச்சு வெடிச்சு கொண்டாடுறீங்களா? தீவிரவாதிகளா? வாங்கியிருக்கோம். அதுதான் இப்ப கடைசி நேரத்தில் வந்தனால அது மட்டும் தான் இருக்கனால நாங்க அதுதான் வாங்கியிருக்கோம். இப்போ போய் டேஸ்ட் பண்ண போறோம். எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்றோம். நாங்க மாட்டுக்கறி சாப்பிடுறது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ, எத்து பட்டாள வை, இப்ப குழம்பு மூணு டிப்படி எத்து வாயில போட்டுக்கோ. சூப்பரா இருக்கு. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்ப அந்த கோகனட் ஸ்மெல் நல்லா வருது. இங்க ஒரு கரூர் மேபி அந்த கோகனட் அவங்க ஊரை ஸ்பெஷலா இருக்கலாம், எனக்கு தெரியல. நாங்க சென்னை இருக்கனால இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கரூர் பத்தி. பீஃப் பிடிக்கிறோம், சாப்பிடுறோம். சும்மா ஒரு நாள் வந்து மட்டன், ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் பீஃப், டிஃபரெண்டா கொடுக்கணும் தான். ஆன்டி இந்தியன் ஹைலி புரோட்டீன், 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டுக்கறி. நல்லா சாப்பிடா. மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடறான், மருந்தா சாப்பிடறான். இங்க இருக்கு பீஃப் உலர்த்தியது பீஃப். நீங்க தமிழனை போய் மாட்டை வந்து திம்பாங்கறீங்களே, அதை விட மானக்கேடு, அதை விட தமிழ் துரோகம், அதை விட ஒரு இன துரோகம் வேற ஏதாவது உண்டா? மாட்டை திங்கறீங்களே, வெக்கமா இல்ல? அட ஏன்டா ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பையன், உனக்கு தான் 2 பிள்ளை தான்டா. போடா போய் சாப்பிடா போடா. எல்லா ஊர்களையும் உடற்பயிற்சி கூடம் கட்டி வச்சிருக்கேன். சிற்றூர்களை உடற்பயிற்சி கூடம் போடா. ஜிம்முக்கு போய் நல்லா முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான் திருவிக்கா. ஏத்ரா பாடியை தூக்குடா. நீ தமிழன் எப்படி சொல்லுவே? நான் மாடு சாப்பிடுறேன் சொல்லிக்க வேண்டியதான். மானங்கெட்ட தமிழ். உங்களுக்கு எதிர்க்க உருகாந்து இருக்கு. நான் மானங்கெட்ட தமிழ். நான் தமிழ் தான். நீ தமிழர் பரம்பரை இல்ல, நீ சோழர் பரம்பரை அல்ல, நீ பாண்டிய பரம்பரை அல்ல, நீ மரத்தமிழன் அல்ல. மரத்தமிழனாக இருந்தால் மாடுதுங்க. பீஃப் சாப்பிடுறீங்களா? என்ன வாக்கொழுப்பு. சிக்கன் தான் இங்கே வந்து மோஸ்ட்லி நான்வெஜ்னு நினச்சோம். பட் எகெயின் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா பீஃப்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க மெனுவில். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பீஃப் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் வந்து இந்த ஸ்டால் நம்பர் 17 கரூரில் வந்து பார்த்தோம். இந்த விரோதி நீங்க ஊரே சொல்றதே. உனக்கு பிடிக்குமேட்டு பெருமாள் சாமி கடையில இருந்து மாட்டுக்கறி பிரியாணி வாங்கி வந்துக்கிறேன், வா சாப்பிடலாம். ட்ரை பண்ணோம் பீஃப், பட் இட் வாஸ் ஆக்சுவலி குட். நான் ட்ரை பண்ணதில் இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் பீஃப். தயவு செய்து உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், don't be mouthpiece of such anti-national, anti-Tamil forces. நம்ம வயக்காட்டுல எங்க அப்பாவோ தாத்தாவோ இல்ல ஊர் பக்கத்துலயோ விவசாயிகள் ஏர் உழுகும் போது காளைகள் கூட ஏர் கலப்பையா கால் கெடுக்க காளைகளும் சேர்ந்து உழைச்சதுனால நம்ம காளைய நம்ம அப்பான்னு நினைக்கிறோம். அதே போல குழந்தைகளுக்கும் சரி இதுக்கும் சரி பால் கொடுக்கறதுனால பசு மாட்டை நாம ஒரு மாற்று தாயாக அம்மான்னு நினைக்கிறோம். அதனால நம்ம எல்லாரும் கையெடுத்து வணங்குறோம் இல்லையா? ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல
அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. குடும்பத்தோட வந்திருக்கோம் மெரினா பீச்சுக்கு உணவு திருவிழான்னு சொல்லி நம்ம சிஎம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கா இந்த இடத்த. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. வருஷம் வருஷம் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். கூட்டத்தை பார்க்கலாம். எல்லா பொருளும் சாப்பிட்றதுக்கு கரெக்ட் சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்தோடனே இங்கே பூரி சன்னா மசாலா சாப்பிட்டோம், ஐஸ் சாப்பிட்டோம், அப்புறம் பீஃப் சுக்கா. திரும்ப புண்படுத்திட்டே இருக்கீங்களா? சோ நம்ம கண்டனம் தெரிவிச்சது இந்த 2 நாளாவே பாத்தீங்கன்னா சமூக செயல்பாட்டாளர்கள் நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்துல கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஃபுட்டும் நல்ல ஃபுட்டு தாங்க. there is no discrimination. ஒரு சூழல் நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுல உணவு திருவிழான்னு எங்க நடந்தாலும் அங்க பீஃப் வந்து கட்டாயமா இருக்கணும்ன்றத எங்களுடைய கோரிக்கை. அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? பிரதர் என்னடா இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். தெரியும் போடாடே. ஓகே ஓகே. நாங்கள் 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்டை பொறுக்க அதில் வெளிப்படையாக சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவன் அவ்வளவு காரி துப்பியோ சிரிச்சுன்றீங்களா? அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். நான் சொல்றேன் பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும். நாம் தமிழர் கோட் போடாதீங்க, நாம் தமிழர் கோட் போடாதீங்க, பாஜக உள்ள வந்துரும். நாங்க சட்டமன்ற உறுப்பினர் வென்றுட்டான். என்ன பண்ணீங்க? அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன உலகம் அது. சரி, அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா? நம்ம பொழப்ப பாப்போம். தம்பி செய்யற தொண்டுக்கு இந்த துண்டை யூஸ் பண்ணுவோம். எழுதி வச்சுக்கோங்கண்ணா, 200 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும். 200ல டெபாசிட் இழப்பான். எழுதி கொடுக்கறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். எழுதி வச்சு. தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. இங்குன் நாட்டிற்கு கிளிகழுத யாட்சியா, கைவிரித்து வந்த கயவர்கள் பொய் விரித்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழுக என்று விழிப்புற்று எழுந்து வந்திருக்கின்ற ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு அவர் வராரு. அதனால களத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். களத்துல சந்திப்போம். உதவி செய்யறதுக்கு கூட வீட்டை விட்டு போக மாட்டேன்றாருன்னு கேக்குறாங்க. இல்ல ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.